எந்தளவுக்கு வந்து ஷைனிங்காகவும் பிளாக்காகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்கள். அதே போல் சிக்கு பாருங்கள், என்ன தான் வந்து இழுத்தாலும் உங்களுக்கு முடியும் கொட்டாது, சிக்கும் வராது. அதே போல் இந்த ஹேர் பேக் வந்து சின்ன பாப்பாவில், அதாவது 5 இயர்ஸ் மேலே இருக்க பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹேர் பேக் தாங்க. இந்த ஹேர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து என்னதான் இழுத்தாலும் உங்கள் முடி வந்து ஹேர் ஃபாலே ஆகாதுங்க. அந்த அளவுக்கு உங்களோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான அமேசிங் ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் பேக் தான். இதை நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்படி பிடிச்சி இழுத்தாலே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா முடி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இந்த ஹேர் பேக் வந்து ஒன் டைம் போட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 முடிக்கு வந்து விழும். ஆனால் இந்த ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முடியை வந்து சீப்பில் எத்தனை வாட்டி வரனாலுமே வராது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இது வந்து ரொம்ப வந்து கோல்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹேர் பேக் போடுறது எதனால தான், நம்ம ஹேர் பேக் போட்டுட்டு நல்லா வந்து மசாஜ்லாம் பண்ணி விடுறதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதே போல் வெளிப்புறமாக வரக்கூடிய அந்த டேண்ட்ரஃபு, இந்த மாதிரி ஹேர் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து போக்கி நல்லா வந்து ஹேருக்கு வந்து நல்ல ஒரு போஷாக்கை கொடுத்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா டெக்ஸ்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோடய ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நான் வந்து ஹேர் வந்து பாதிக்கு பாதி கட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஹேர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். அதே போல் திக்னஸும் பாருங்கள் எவ்வளோ பவுன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹேர் கொட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டே நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதனாலே நிறைய பேருக்கு என்னென்னா ஹேர் ஃபால் வந்து இன்னும் டபுள் மடங்காகும். ஸோ ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகுங்க. நல்ல ஒரு தூக்கம், அதாவது 8 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல தூக்கம் தேவை. கண்டிப்பாக இது ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா ஃபுட் இன்டேக். அது இல்லாமல் வந்து நம்ம ரெகுலராக ஹேர் ஆயில், ஹேர் பேக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து கை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக பாயில் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம சேர்க்க போகிற ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான். ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வந்து பாயில் ஆகிற வாட்டரில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஒரு கை அளவுக்கு. நெக்ஸ்ட் நான் சேர்த்துருக்கிறது இது கூடவே வந்து வெந்தயம் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை எடுத்துக்க போகிறோம். செவ்வாழை வந்து நம்ம முடியை வந்து நல்லா ஸ்மூத் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப், அதே போல் இச்சிங், இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போக்குறதுக்கு பனானா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாழை. இந்த மாதிரி வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா பழுத்த பழமாக வந்து ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் முடி வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்து இதை வந்து ஒரு ஃபில்டரில் நான் வடிகட்டியிருக்கேன். இந்த மாதிரி வடிகட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஹேரில் வந்து ஒட்டாது. அதுக்குள்ளேயே நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறப்போ சூடோடவே வந்து ஊற்றி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் கிளாத்தும் யூஸ் பண்ணால். ஆனால் ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சுட சுட ஊற்றுனீங்கன்னா அந்த ஜெல் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கட்டி ஆகாமல் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இருக்கும். அதனால தான் அந்த கொதிக்கிறப்பவே வந்து நான் ஃபில்டரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கைவிடாமல். இப்போ இதை நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி தலையில் ஃபுல்லாக வந்து நான் நம்மளோட ஹேர் ஆயில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட ஓன் ப்ரிப்ரேஷனான கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இதை யூஸ் பண்ணி எனக்கு எப்படி இருந்த முடி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட ஹேர் ஆயில் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பரான 9444342349 இந்த நம்பருக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட ஹேர் ஆயில் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்லி மேடு தான். ஸோ வீக்லி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. அதே போல் நிறைய பேர் வந்து கமெண்ட் டெய்லி எனக்கு வர்றது என்னென்னா, அக்கா உங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி நல்லாவே க்ரோ ஆயிருக்கு, என்னோடய பொண்ணு முடி வந்து சின்ன பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குது,
வயசானவங்க கூட வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. "நல்ல இந்த வயசுல எனக்கு முடி வளர்ந்துருக்குமா, ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட இது என்னன்னா, நம்பளுக்கு இருக்க அந்த இஷ்யூஸ் வந்து நீங்களும் வந்து ஃபேஸ் பண்றீங்கன்னா, அது வந்து உங்களுக்கும் வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பா வந்து நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, 100% ஹெர்பல் அண்ட் ஹோம்மேட் தான். நானே ப்ரிப்பேர் பண்றது. யாருமே ஆள்லாம் வச்சோ, இல்ல வெளிய வாங்கிலாம் நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது. அதனால தான் வந்து லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நெறைய பேர் வந்து கேட்குறீங்க 2 பாட்டில்ஸ், 3 பாட்டில்ஸ், 4 பாட்டில்ஸ்ன்ட்டு. ஸோ ஸ்டாக் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா, மறுநாள் வந்து டிஸ்பேட்ச் ஆகும். அது வந்து உங்களுக்கு 1 வீக்குள்ள வந்து கையில ரீச் ஆயிடும். ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நேச்சுரல். ஸோ என்கிட்டயே வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. உங்களுக்கும் வந்து ரெடியாக வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து 100% நேச்சுரல்ன்றதுனால முடியை வந்து நல்லா வந்து ஷைனிங்காகவும் நல்லா பிளாக்காகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர் பேக்கை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஹேரில். இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அப்ளை பண்ணுறப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத்தை வந்து டபுள் மடங்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து எல்லா முடியுமே வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு முடி வந்து ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாகவும் வந்து இந்த ஹேர் பேக்கை படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வருது அப்படின்றவங்க இந்த எட்ஜஸ் கார்னர்லாம் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தலையை வந்து இன்வெர்ஸ் மெத்தடில் ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொண்ட மாதிரி கட்டி விட்டுருங்க. கட்டிட்டு கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஹேர் பேக் அந்த மாய்ஸ்சரோடு இருக்கும். முடியும் வந்து நல்லா ஷைனிங் லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறமா தலையை வந்து கொண்ட மாதிரி கட்டி ஹேரை வந்து கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சில்கி ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. ஒரு ஒரு முடியுமே வந்து சிக்கே இல்லாமல் கையில் தொட்டால் கூட இழுக்கலை. சிக்கே வராதுங்க. நீங்கள் என்ன தான் வந்து இது பண்ணாலும் இழுத்தாலும் முடியும் வந்து கொட்டாது உங்களுக்கு. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் பேக் மட்டுமே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுமானா கண்டிப்பாக நான் வந்து நோ தான் சொல்வேன். ஏன்னா வந்து ஹேர் பேக் வந்து நம்ம ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம போடுறது. ஆனால் என்ன தான் நம்ம ஹேர் பேக்கு, ஹேர் ஆயிலு, ஹேர் ட்ரீட்மெண்ட் என்ன எடுத்தாலும் நம்ம ஃபுட் இன்டேக் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நல்லா நார்மலாக இருக்குது அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால்ன்ற ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ ஃபுட் இன்டேக் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால்ன்ற இஷ்யூஸ் வந்து இருக்காது. அதே போல் ஹேரும் வந்து நல்லா திக்காகவும் லாங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட சேனலில் ஃபுட் வந்து அதாவது என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறவங்க இந்த ஃபுட்டெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வர வர உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து 1 மந்த்லேயே நல்லா ரெடியூஸ் ஆகி ஹேரோட லென்த்துமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.